என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. கொஞ்சம் பின்னால் தள்ளி 2 நிமிஷம் நான் பேச கூப்பிட்டு நான் பேசாம இருக்கிறதுலயே பேசுன்னு அலற விடுறீங்களே. மத்திய அரசுல இருந்து 21 பட்டியல் வெளியேற்ற வேணும்னு கேட்ட ஃபைலு தமிழ்நாட்டு முதலமைச்சர் டேபிள்ல உறங்குத. குரல் கொடுத்தீங்களா இல்ல குரல் கொடுப்பீங்களா? சத்தமா போடுங்க. செங்கோட்டையை ஆதரவீங்க. ஏங்க எங்களை ஏங்க வைக்கிறீங்க? பாருங்க, எங்களை நல்லா பாருங்க. உழவர் குடி எல்லாம் பாருங்க. உங்க வீட்டு பிள்ளைய பாருங்க. ஏறும் போரும் எம் குலத்தொழில் ஆடி பட்டம் தேடி விதை என்று உலகிற நாள்ல உழவர்கள் எல்லாம் இந்த ஆடி 1 ஆடிக்கிட்டு இருக்கோம். யாருக்காக என்பதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த சலுகையும் வேண்டாம் ஐயா. எங்களுக்கு எந்த சலுகையும் வேண்டாம் ஐயா. பட்டியல 76 சாதிகள் இருந்துச்சு. குடும்பம், காலாடி, பண்ணாடி, மாதிரியார், பள்ளன், தேவேந்திர குலத்தான் என்று ஏழை உண்ணாத்திய நரேந்திர மோடிஜி பட்டியல் வெளியேற்றத்தை மாற்றி கொடுக்கணும். தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஓட்டுக்கள் பாஜகவுக்கு வேணும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக கடந்த 21 நடந்த தேர்தலிலே 4 தொகுதிகள் வெற்றி பெற்றது. ஆனால் 20 தொகுதிகள் வாங்கி ஒரு தொகுதி கூட தேவேந்திரன் கொடுக்கல. ஆனால் அதை செய்திருந்தீர்கள் என்றால் இன்று நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு விடிவு வந்திருக்கும். நான் அரசியல் பேச வரவில்லை. நான் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. என் சமுதாயத்தினுடைய உறவு மல்லர் குலத்தினுடைய விடுதலை, மல்லருக்காக போராடுகின்ற மல்லர் சேனையினுடைய கடைசி தொண்டனா. நான் கேட்கின்றேன் இங்கே உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் தலைவர்கள் மட்டுமல்ல, அத்தனை பேரும் என் நாட்டு மன்னர்கள். அன்பு சகோதரர் என்னை அழைத்த அருமைக்குரிய தம்பி அலங்காரம் பெற்றெடுத்த அழகர் என்னை அழைத்தார்கள். வருவேன், நிச்சயமாக வருவேன் என்று. அங்க பாரு, எல்லாமே தெரிஞ்ச உள்ளங்கள். தமிழ்நாட்டிலிருந்து அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, அன்பு தோழர் சொன்னார், நாங்க என்ன டெல்லியில இருந்து பட்டியல் இல்லாம எங்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லாம இருக்கிறோம் என்று இயக்கத்தை போக்குவதற்காக வந்த இந்த மல்லர் குலத்தினுடைய மாணிக்கம் மல்லத்தினுடைய வாக்கு பொன்னாகும். நான் கேட்கின்றேன் அன்பு தோழர்களே, சகோதரர்களே, சும்மா 10 பேர் பேசி 100 பேர் பேசுறது பேச்சல்ல. 10 நிமிஷம் எனக்கு கிடைச்சா கூட நான் 10 வைக்கின்ற நெருப்பாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். சும்மா கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் அல்ல, கொள்கைக்காக வந்திருக்கின்ற இந்த கூட்டம். தேவேந்திர குல வேளாளருடைய பிரதிநிதியாக தேவேந்திரனுடைய கோரிக்கையை வென்றெடுக்கின்ற இந்த தேவை நாட்டிற்கு அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக டெல்லி வாழ் மக்களுக்கு அத்தனை பேர்கள் நாங்கள் கேட்கின்றோம், உங்களிடம் எங்களுக்காக போராடுங்கள். இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அன்பு சகோதரர் காமராஜ் அவர்கள் என்னை அழைக்கின்ற பொழுது நான் சொன்னேன், எனக்கு நேரம் ஒதுக்கி என்னை பார்க்க வேண்டும் என்று வர வேண்டாம். ஆனால் நீங்கள் செல்லுங்கள், மற்றவரை அழையுங்கள், நான் வருகிறேன். 15ஆம் தேதி காலையிலே டெல்லி வந்து விட்டேன். ஆனா பல சகோதரர்கள் என்னை சந்தித்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்விலே இன்னமும் அதிகமாக சென்னையில் நடக்கின்ற கூட்டத்திற்கு டெல்லி வாழ்க்கை வந்தவர்கள் அங்கு வர வேண்டும் என்று அறிவுகள் விடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேவேந்திரனுடைய புகழ் ஓங்க வேண்டும், தேவேந்திரனுடைய குரல் ஒலிக்க வேண்டும். செங்கோட்டை ஆதரவதற்கு இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி
நன்றி வணக்கம். தேவேந்திர சொந்தங்களை, டெல்லி வாழ் பெருமக்களை எல்லோருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்தபடியாக சகோதரி நளினி அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். இந்த நூலை டெல்லி தேவேந்திர சங்கத்துக்கு நான் இந்த நூலை சமர்ப்பணம் பண்ணுகிறேன். மற்றும் நமது மதிப்பிற்குரிய சீஃப் கெஸ்ட் அவர்கள் திரு அசோக் மேத்தா குக்கி சேர்மன் அவர்களுக்கு என்னுடைய இந்த நூலை காணிக்கையாக்குகிறேன். தலைவர் சத்யஜித்குமார் அவர்களை, சத்யேந்திரகுமார் அவர்களை ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சங்கம் சார்பிலும் உறவு மக்களின் சார்பிலும் வருக வருக என அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அழைக்கிறோம். வருக. அடுத்தபடியாக திரு குமாரன் அவர்கள் சிறப்பு